அனைவருக்கும் இனிமையான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வது ஈரோடு தங்கவேல் சிவலிங்கம். வாழ்க்கையை மாற்றக்கூடிய 10 முக்கியமான பாடங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அது என்னடா முக்கியமான 10 பாடங்கள்? வாழ்க்கை எப்பவுமே ஒரே மாதிரியே போகிறதில்ல. கொஞ்ச நாள் ஏறுது, கொஞ்ச நாள் இறங்குது. காலையில் பார்த்தா அப்படி இருக்குது, ஈவினிங் பார்த்தா இப்படி இருக்குது. ஸோ எப்படி தான் இருக்க போகுது? அதுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? முதல் பாடம், வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம், கவலை, வெற்றி, தோல்வி இவையெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு மோசமான சூழ்நிலை வந்துடுச்சு அப்படின்னா அது தொடராது. சிறந்த நாட்கள், இதை விட சிறந்த நாட்கள் வருங்கிறதையும் கொஞ்சம் நாம் உணர்ந்துக்கணும். இரண்டாவது பாடம், தவறுகளுக்காக பயப்படக்கூடாது. அதுதான் நமக்கு சிறந்த ஆசிரியர்கள். ஐயோ நம்ம தவறு பண்ணிட்டோமே அப்படின்னு இல்லை, தவறுகள் இருந்து பாடம் கற்றுக்க ஆரம்பிக்கும். அந்த தவறுகள் நம்மளை இன்னும் புத்திசாலியாக மாற்றும். ஒவ்வொரு தோல்வியிலும் ஒரு பாடம் இருக்கு, அதை ஏற்றுக்கிட்டு முன்னேற பார்க்கணும். மூணாவது, மற்றவங்களோட நம்ம ஒப்பிடவே கூடாது. நம்மளை மாற்றிக்கணும். நம்ம வாழ்க்கையை மற்றவங்களோட ஒப்பிட்டுக்கிட்டே போனோம்னா எப்போதுமே மன அழுத்தத்திலேயே இருப்போம். நம்ம முன்னேற்றத்தை கணிக்க நீங்கள் இருந்த இடம், இப்போ இருக்கிற இடம் அப்படிங்கிறத மட்டுமே பார்க்கணும். மற்றவங்களை பற்றி நமக்கு என்ன? நாலாவது, உங்களை மதிக்காதவங்கள விட்டுருங்க. சில உறவுகள் நம்ம மட்டும்தான் பாதிக்கும். நம்மளை மதிக்காத, எப்போதுமே எதிர்மறையாக பேசக்கூடிய, நம்மளை தாழ்த்தக்கூடிய நபர்களிடமிருந்து கொஞ்சம் விலகியே இருக்கலாம். அஞ்சாவது, மனநிலையை மாற்றினா வாழ்க்கை மாறும். உங்கள் சிந்தனை எவ்வாறு இருக்கிறதோ அதுபோல தான் வாழ்க்கை உருவாகும். அதுதான் எப்படியோ சொல்கிறாங்க, மனம் போல் வாழ்வு, எண்ணம் போல் வாழ்வு எப்படியோ. நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையும் நேர்மறையாக சிறப்பானதாக இருக்கும். 6, உங்களுடைய நேரம் மிகவும் மதிப்பு மிக்கது. எல்லா விஷயங்களுக்கும் ஆம் 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 அப்படின்னு தலையாட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. தேவையில்லாத விஷயத்தில் வீணடிக்காமல், நேரத்தை வீணடிக்காமல் நமக்கு பயனுள்ள விஷயங்களில் நேரத்தை செலவழிக்கலாம். 7வது, பணம்தான் எல்லாத்துக்கும் முக்கியம் இல்லை, ஆனாலும் முக்கியம். பணம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பகுதி தான், அது மட்டுமே வாழ்க்கை இல்லை. நாம் விரும்புகிற விஷயங்களை செய்கிறதுக்கு வாய்ப்பு தருவதால் பணத்தை கையாளுறதில் கவனமாக இருந்தாலே போதுமானது. அதுக்காக பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல. அடுத்தது 8, உடல்நலம் தான் உண்மையான செல்வம். வேலை, பணம், உறவுகள் எல்லாத்துக்கும் மேலே நம்ம உடல்நலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல உணவு, நல்ல உடற்பயிற்சி, நல்ல தூக்கம் இதையெல்லாம் முறையாக கடைபிடிக்கணும். 9, கற்றுக்கொள்வதை நிறுத்தவே கூடாது. சொல்லுவாங்க இல்லையா, கற்றது கைமண் நல்லது, கல்லாது உலகளவு. புதிய விஷயங்களை நாளுக்கு நாள் கற்றுக்கிட்டே இருக்கணும். புத்தகங்களை படிக்கணும். நல்லவங்களோட அறிவுரையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம வாழ்கிற வரைக்கும் கற்றுக்கொள்ளல் என்பது நிறுத்தவே கூடாது. அடுத்தது 10வது, வாழ்ந்து காட்டுங்க. வெற்றி நமக்கு பின்னால் கண்டிப்பாக வரும். வாழ்க்கை குறிக்கோள் மற்றும் கனவுகளால் நிரம்பித்தான் இருக்குது. அப்போ நம்ம கனவுகளை பின்தொடரலாம், அதில் முழுமையாக ஈடுபடலாம். வெற்றி நிச்சயம். இந்த முக்கியமான 10 பாடங்களை நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் நம்ம வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். நம்ம வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய பயணத்தை மகிழ்ச்சியானதாகவும் லட்சியம் உள்ளதாகவும் மாற்றும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அனைவரும் உடம்பையும் மனசையும் பத்திரமா பார்த்து